அது இயற்கையோடு இணைந்த வாழ்வியல் முறை. மன ரீதியிலும் சரி அல்லது உடல் ரீதியாகவும் சரி, இயற்கை விதிகளுக்கு உட்பட்டு எப்படி வாழ்க்கையை நடத்துவது என்பதை போதிக்கக்கூடிய ஒரு அறிவியல். சோ வந்து அக்குபஞ்சர் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ் அப்படினு சொல்றீங்க. இட் இஸ் பியூர்லி a science. ஓகே. அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம சிகிச்சை அளிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களுக்கு இந்த நோய் தான் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது எது மூலமா? பொதுவாக நோய்னா என்னங்கிறத பத்திய நம் மத்தியில் ஏராளமான குழப்பங்கள் இருக்கு. சாதாரணமாக நாம் உடல் ரீதியாக அனுபவிக்கக்கூடிய தலைவலி, காய்ச்சல், சளி, தும்மல், உடம்புல நம்ம என்னென்ன தொந்தரவுகளை அனுபவிக்கிறோமோ அவை எல்லாவற்றையுமே நாம் நோய்களாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், இல்லைங்களா? கண்டிப்பா. ஆனா இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா நோய்கள் அல்ல, அறிகுறிகள் மட்டும்தான். ஒரு குழந்தை வந்து 10 முறை தும்முது அப்படின்னு சொன்னா அந்த தும்மல் என்பது ஒரு அறிகுறி. எதற்கான அறிகுறி என்றால் அந்த குழந்தையினுடைய நுரையீரல்ல தேவையில்லாத கழிவுகள் தேங்கி இருக்கிறது. அந்த கழிவுகளை அந்த குழந்தையினுடைய உடலானது வெளியேற்றுகிறது. சோ அந்த எலிமினேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது தான் அந்த தும்மல்ங்கிறது வரும். அதே மாதிரி வாந்தி வருது அப்படின்னு சொன்னா, வாமிட்டிங் ஆகுது அப்படின்னா, நாம் சாப்பிடக்கூடிய உணவு இறப்பைக்குள் செரிமானம் ஆகாத போது, அது வந்து ஃபுட் பாய்சனா மாறினாலோ அல்லது அதில் ஏதாவது நச்சுக்களோ கிருமிகளோ கலந்திருக்கும் போதோ நாம் சாப்பிடக்கூடிய உணவு இறப்பையில செரிமானம் ஆகலை அப்படின்னு சொன்னா உடலானது அந்த உணவை ஏற்றுக்கொள்வது இல்லை, அதை ரிஜெக்ட் பண்ணுது. இப்போ ரிஜெக்ட் பண்றதுக்கான கம்யூனிகேஷன் தான் வாமிட்டிங். அதே மாதிரி இறப்பையை தாண்டி அந்த உணவு சிறுகுடலுக்குள் சென்று விட்டால் அந்த உணவை பேதியின் மூலமாக உடல் வெளியேற்றுகிறது. ஸோ நான் இதுவரைக்கும் வந்து நம்ம நோயா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய வாந்தியோ, பேதியோ, சளியோ, தும்மலோ, காய்ச்சலோ, வலிகளோ எல்லாமே அறிகுறிகள் தானே தவிர நோய்கள் அல்ல. இப்ப நோய்னா என்னங்கிற முதல்ல வந்து நம்ம முடிவு பண்ணிட்டு தான் அதை எப்படி தீர்மானிக்கிறதுங்கிறத பத்தி ஒரு சொல்யூஷனுக்கு வர முடியும். சோ நோய்னா என்ன டாக்டர்? பொதுவாக உடல், ஒவ்வொரு மனித உடலுமே பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் 2 விதமான சக்திகளை கொண்டதாக இருக்கிறது. ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னு சொன்னா குழந்தை தாயினுடைய வயிற்றில் 10 மாதம் இருந்து. டாக்டர், நம்ம ஒரு காலர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கால் பண்ணிருக்காங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. வணக்கம்மா. யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ. ஓகேம்மா, மிக்க நன்றி கால் பண்ணதுக்கு. தயவு செஞ்சு உங்களுடைய தொலைக்காட்சி பெட்டி சத்தத்தை வந்து தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க கேட்கக்கூடிய சந்தேகம் வந்து சார்க்கு கரெக்டா புரிஞ்சு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த பதில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் டாக்டர். நோய் எப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு குழந்தை வந்து பிறக்கும் போது 10 மாதங்கள் தாயில் வயிற்றில் இருந்த குழந்தை தாய் வயிற்றிலிருந்து வெளியில வந்த உடனேயே அழுக ஆரம்பிக்குது இல்லையா? இந்த குழந்தை எதுக்காக அழுகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பசிக்காக அழுகிறது. அப்ப அந்த சின்னஞ்சிறிய சிசு பசிக்காக அழுகிறது. தாய் வந்து பாலை கொடுக்கறாங்க. பாலை கொடுக்கும்போது அந்த பாலை குடித்து அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை மட்டும் அந்த குழந்தையினுடைய உடலானது கிரகித்துக் கொள்கிறது. ஒவ்வொரு வேளையும் நாம் உணவை சாப்பிடும் போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை உடலானது தனக்குத்தானே எந்த விதமான ஒரு கட்டளையும் இல்லாமல் இயற்கையான முறையில் கிரகித்துக் கொள்ளக்கூடிய செயலைத்தான் சக்தியை உட்கிரகிப்பது என்று அக்குபஞ்சர் சொல்கிறது. இந்த சக்தியை உட்கிரகிக்கக்கூடிய வேலை என்பது. டாக்டர், ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசுவோம். ஓகே, காலர் கட் ஆயிட்டாங்க. இந்த சக்தியை உட்கிரகிக்கக்கூடிய வேலை என்பது பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரையில் ஒவ்வொரு மனித உடலும் செய்யக்கூடிய இயற்கையான ஆற்றல். அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்து அரை மணி நேரத்திற்குள்ளாக யூரின் போகுது, மோஷன் போகுது இல்லைங்களா? சாதாரணமா பாக்குறோம். அப்போ தன்னுடைய உடலுக்கு உணவு மூலமாக அந்த சக்தி கிடைத்த உடனேயே அந்த குழந்தையினுடைய உடல் இயற்கையான தன்னுடைய வேலையினை செய்ய துவங்குது. தான் தாயினுடைய வயிற்றுல 10 மாதங்கள் இருந்த போது உள்ளே சென்றிருக்கக்கூடிய கழிவுகளை அந்த உடலானது தானாக வெளியேற்றுகிறது. குழந்தை யூரின் போகுது, மோஷன் போகுது. ஹலோ ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், நாங்க வேலூர்ல இருந்து பிரியா பேசுறோம் மேடம். சொல்லுங்க பிரியா, என்ன சந்தேகம் கேட்கணும் நீங்க? அதான் சார் கிட்ட வந்து இந்த irregular periodsல வந்து மெடிசன் இருக்கான்னு கேட்கணும்.
அதாவது முறையற்ற மாதப்போக்கு என்பது மாதம் மாதவிலக்கு ஏற்படாமல் இருப்பது, அல்லது மாதவிலக்கு தொடர்ந்து 10 நாட்கள் 15 நாட்கள் நீடிப்பது, அல்லது பட்டும்படாமல் இருப்பது, இப்படி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ இது எல்லாமே சேர்ந்துதான் முறையற்ற மாதப்போக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இதற்கு தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக பெண்களுக்கு அவர்கள் பருவமடைந்த காலத்திலிருந்து அந்த மாத விலக்கு என்பது மாதம் 3 நாட்கள் முறையாக வர வேண்டும். இந்த மாத விலக்கு முறையாக இல்லாத போது முதலில் இருந்து அந்த மாத விலக்கு என்பது வயதுக்கு வந்த நாட்களிலிருந்து இல்லை என்று சொன்னால் அதற்கு உடனே ஒரு மருத்துவரிடம் சென்று நாம் மருந்துகளை வாங்கி சாப்பிடுகின்றோம். பலவிதமான பரிசோதனைகளுக்கு நம்முடைய உடலை உட்படுத்திக் கொள்கின்றோம். இயற்கையாக நடைபெறக்கூடிய மாத விலக்கை செயற்கையாக மருந்து மாத்திரைகளின் மூலமாக நாம் அந்த வேலையை உடலை செய்வதற்கு கட்டாயப்படுத்துறோம். அப்படி கட்டாயப்படுத்தும் போது உடலானது இயற்கையான தன்னுடைய இயக்கத்தை விட்டுவிட்டு செயற்கையான இயக்கத்திற்கு மாறிவிடுகிறது. அப்ப மாதப்போக்கு என்பது முறையாக சிலருக்கு இருப்பதில்லை. இன்னொரு காரணம், முறையான மாதவிலக்குக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக பெண் குழந்தைகளுடைய வளர்ச்சி கட்டத்தில் 13 வயதில் ஒரு பெண் பருவமடைந்தால் அந்த பெண்ணுடைய கர்ப்பப்பையினுடைய வளர்ச்சியானது முறையாக இருக்கும். அந்த பெண்ணுக்கு மாதவிலக்கு என்பது முறையாக தொடரும். அல்லது 13 வயதிற்கு உள்ளாக 12 வயசுல 10 வயசுல 9 வயசுல எல்லாம் பருவம் எழுதுவதோ, அல்லது 14 வயதுகள் 15 வயது கழித்து பருவம் எழுதுவதோ, இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் போது அந்த பெண்ணினுடைய கர்ப்பப்பையினுடைய வளர்ச்சி என்பது முறையாக இருக்காது. இதனால முறையற்ற மாதப்போக்கு என்பது ஏற்படலாம். அது மட்டுமல்லாமல் நாம் இன்றைக்கு கன்சியூமரிசம் என்ற பெயரிலே நுகர்வோர் கலாச்சாரத்திற்கு அடிமையாகி விதமாக சாப்பிடக்கூடிய உணவுகள், இதனால இந்த உணவுகளில் கலந்திருக்கக்கூடிய நச்சுப் பொருள்களினால் கெமிக்கல்ஸால உடலுக்கு வரக்கூடிய தீங்கின் காரணமாகவும் முறையற்ற மாதப்போக்கு ஏற்படலாம். இதை சரி செய்வதற்கு என்ன வழின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, பொதுவாக இந்த மாதவிலக்கு என்பது இயற்கையாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மாதம் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு உடல் ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் அந்த உடல் ஒத்துழைப்பதற்கு தேவையான சக்தியை நம்ம கொடுக்கணும். அந்த சக்தி என்பது உணவின் மூலமாக உடலுக்கு கிடைக்கக்கூடியது. அந்த உணவை முறையாக சாப்பிடுவதன் மூலமாக முறையான உணவு பழக்கத்தை கடைபிடிப்பதன் மூலமாக அந்த சக்தியை உடலுக்கு கொடுக்க இயலும். ஹலோ ஹலோ மேடம், உங்களுடைய ஃபுட் ஐட்டம்ஸ்ல தான் வந்து நீங்க ப்ராப்பரா டயட்ல இருக்க வேண்டியது இருக்கு. மேடம் என்ன சார்ட் ஆஃப் ஃபுட் எடுத்துக்கணும் மேடம்? சார், அதாவது மாதவிலக்கு முறையாக இல்லை என்று சொல்லக்கூடிய பெண்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, முதலில் அந்த விலக்கிற்காக மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும். சரிங்களா? இரண்டாவது, இயற்கையான காய்கறிகள் பழங்கள் போன்ற இயற்கையான உணவுகளை அதிகமாக உட்கொள்ள வேண்டும். சாதாரணமாக நம்ம காய்கறி நிறைய வாங்குறோம், நிறைய வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் நம்ம வாங்குறோம். ஆனா ஒண்ணு நிறைய மசாலா கலந்து அதை சாம்பார் வைப்போம், இல்லைன்னு சொன்னா நல்ல ஆயில் நிறைய கலந்து அதை ஃப்ரை பண்ணுவோம். டேஸ்டை எய்ம் பண்ணிதான், சுவையை அடிப்படையாக வைத்துதான் நம்முடைய சமையல் முறை என்பது இன்றைக்கு இருக்கிறது. இதை கொஞ்சம் மாற்றணும். காய்கறிகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வீணாகாதவாறு சமைப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா, ஒண்ணு காய்கறிகளை பச்சையாக உண்ணலாம், அல்லது அரை வேக்காட்டுல சூப் வடிவத்தில் காய்கறிகளை சமைத்து உண்பதற்கு பழகலாம். இப்போ தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே டீ, காபி, ஹார்லிக்ஸ், பால், பூஸ்ட், கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடிப்பதற்கு பதிலாக ஒரு காய்கறி சூப், அல்லது நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஒரு மட்டன் சூப்போ சிக்கன் சூப்போ அந்த மாதிரி சூப் வடிவத்தில் மசாலாக்கள் அதிகம் சேர்க்காமல், எண்ணெய் அதிகம் சேர்க்காமல் காய்கறிகளை நிறைய உண்ண வேண்டும். அதே போன்று பழங்களை சாப்பிடணும். இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் பழங்கள். இந்த பழங்கள்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் அபரிமிதமானது. அதே மாதிரி ஒரு உடல், நம்ம காலையில ஒரு 4 இட்லி சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா அதை செரிமானம் செய்வதற்கு நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்துமே 100% உழைக்கணும். ஆனால் ஒரு பழங்களை நீங்கள் சாப்பிடும் போது உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு 2% உழைப்பு இருந்தால் போதும், அந்த பழங்கள் செரிமானமாகும்.
அப்போ ஆமா உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் அதிகமா உழைக்க வேண்டியதும் இல்ல, நேரடியாக உடலுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது இயற்கையாக விளையக்கூடிய பழங்கள். அந்த பழங்களை அன்றாடம் உணவில் சேர்க்க வேண்டும். ஏதோ 2 வாழைப்பழம் சாப்பிடுறோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம்ங்கிறது இல்லாம நிறைய பழங்களை, இனிப்பான பழங்களை ஒவ்வொரு வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக நாம் உண்ண பழக வேண்டும். அதே மாதிரி சாப்பிடுகின்ற முறையில் மாற்றம் தேவை. நம்ம பெரும்பாலும் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னாக்கா டைமை பார்த்து சாப்பிடுவோம். காலையில ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். 9 மணினா லஞ்சு, மதியானம் 2 மணினா சாப்பாடு, நைட்டு 9 மணிக்கு சீரியல் பார்த்துட்டு டிஃபன். அந்த மாதிரி நேரத்தை பார்த்து சாப்பிடாமல் உடல் எப்போது உணவை கேட்கிறதோ, எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடணும். பெரும்பாலும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த பழக்கம் என்பது இருக்காது. பசி நல்லா காலையில பசி எடுக்கும், ஆனா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு எப்ப டைம் இருக்குமோ அப்ப சாப்பிடுவாங்க. சோ இந்த பழக்கத்தை எல்லாம் மாற்ற வேண்டும். இதெல்லாம் மாற்றும் போது உடல் இயற்கையான தன்னுடைய செயல்பாட்டை துவங்கும். நிச்சயமாக முறையற்ற மாதவிலக்கு என்பது தீர்க்கப்படும். ஓகேவா மேடம்? தேங்க்யூ சோ மச் மேடம் கால் பண்ணதுக்கு. அண்ட் இப்போ நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா டாக்டர்? ரொம்ப இனிப்பான பழங்களா எடுத்துக்க சொல்லியிருக்கீங்க. சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் பரவாயில்லையா? நீங்க கேட்டது நல்ல கேள்வி. பொதுவாக இன்றைக்கு சர்க்கரை நோயை பற்றிய பயம் என்பது மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது. மாஸ் மீடியாக்களிலும் சரி அல்லது மருத்துவமனைகளிலும் சரி சர்க்கரை நோய் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமான விஷயம் என்பது போன்ற கருத்துக்கள் திணிக்கப்படுகிறது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூற விரும்புவது என்னவென்று சொன்னால், சர்க்கரை நோய் என்பது முறையற்ற உணவு பழக்கத்தால் வரக்கூடிய ஒரு அறிகுறி தானே தவிர அது ஒரு நோய் அல்ல. முறையற்ற உணவு பழக்கம் இருந்தால் நிச்சயமாக சர்க்கரை நோய்க்கு உள்ளாக்கப்படுவோம். நம்முடைய உணவு பழக்கம் முறையானதாக மாறும்போது, உடலுக்கு ஏற்ற உணவுகளை, இயற்கையான உணவுகளை சாப்பிடும் போது நிச்சயமாக அந்த நோய் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஓகே டாக்டர், நம்ம காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, டிவி வால்யூம் குறைச்சுக்கோங்க சார். சார் வணக்கம். ஹலோ ஹலோ சார், டிவி வால்யூம் மியூட் பண்ணிக்கோங்க. ஹலோ ஹலோ கேக்குதுங்களா மேடம்? ஓகே சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் பாஸ்கர் சார். கணேசன் சார் கிட்ட பேசணும். ஓகே சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் உங்க புக்ஸ் எல்லாமே படிச்சிருக்கேன். சொல்லுங்க. 2000 இருந்து எனக்கு சுகர் இருக்கு சார். சரி. மதருக்கு இருக்கு, அவங்க ஃபாதருக்கு இருக்கு, அவங்க ஃபாதருக்கு எரிக்கிட்டே வருது. சரி. நான் ஒரு 11 வருஷமா அந்த டேப்லெட் சாப்பிட்டுருக்கேன். சரி. 1 இயரா இந்த இன்சுலின் போட்டுட்டு இருந்தேன். சரி. மார்னிங் ஒரு 20 யூனிட்ஸ், ஈவினிங் ஒரு 18 யூனிட்ஸ் அப்படி மாதிரி. சரி. சமயமா ஒரு 7 மாசமா தான் நான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்கு மாறினேன். சரி. மாறினதுக்கு முன்னே முதல்ல அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சேன். சரி. எல்லா புக்ஸுமே வேலூர் அகாடமி கொடுத்தது மட்டும் இல்ல, எல்லாரும் அக்குபஞ்சர் பத்தி எல்லா புக்ஸும் படிச்ச பிற்பாடு ஒன்ஸ் என்டர் இந்த அக்குபஞ்சர் வந்த உடனே ஸ்டாப் ஆல் அலோபதி மெடிசன். வெரி குட். அதுக்கப்புறம் வந்துட்டு பிற்பாடு இப்ப 2-3 டவுட்ஸ் எனக்கு என்னன்னா, சொல்லுங்க. எனக்கு ஒரு வெயிட் லாஸ் ஒரு 13-14 kg வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. சரி. ஒரு 2 கிலோக்கு மேல என்னால வெயிட்ல இன்க்ரீஸ் பண்ண முடியல. சரி. டோட்டலா என்னோட இமேஜ் டோட்டலா ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் அந்த ட்ரீட்மெண்ட் ஒரு அம்மா கிட்ட அடிக்கடி சண்டை போடுவோம் போய், என்னோட இமேஜ் போயிடுச்சு டோட்டலா, எந்த ட்ரெஸ் பிடிக்கலாம் ட்ரெஸ் ஆல்டர் பண்ணிக்கோ அப்படின்னு. நான் பக்காவா அக்குபஞ்சர் ஃபாலோ பண்றேன். அவங்க சொன்ன மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன். இப்போ சாப்பிட்டேன் ஸ்டில் போலாம் கேட்டு. சரி. இந்த வெயிட் இன்க்ரீஸ் பண்ற சான்சஸ் இருக்கா? இந்த கேள்வி என்பது பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி. இதுக்கு முன்பாக ஒரு பேஷண்ட் கேள்வி கேட்டாங்க இல்லையா, இனிப்பான பழங்களை சாப்பிட்டா சர்க்கரை நோயாளிகளுக்கு சுகர் இன்க்ரீஸ் ஆகுமான்னு சொல்லி நீங்க கேட்டீங்க இல்லையா. அதாவது இந்த சர்க்கரை என்பது உடம்புல ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிப்பது என்பது எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான் இந்த சர்க்கரையினுடைய அளவு உடம்புல அதிகரிக்குது. அதே மாதிரி நீங்க கேட்ட மாதிரி பரம்பரையாக வரக்கூடிய நோயும் அல்ல இந்த சர்க்கரை நோய். அந்த மாதிரி கருத்து இருந்தால் அதை தயவு செய்து நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த நோயும் பரம்பரையாக வருவதில்லை. பரம்பரை நோய்கள் என்று எதுவுமே இல்லை. பரம்பரையாக உடலில் சில அறிகுறிகள் வருது அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், பரம்பரையாக நாம் மேற்கொள்ளக்கூடிய உணவு பழக்கம் தான் காரணம்.
பொதுவாக பாட்டி என்ன சமைச்சாங்களோ அதைத்தான் அம்மா சமைப்பாங்க, அம்மா என்ன சமைக்கிறாங்களோ அதைத்தான் மகள் சமைப்பாள். சோ பரம்பரையாக வரக்கூடிய உணவு பழக்க முறைதான் இந்த நோய் அறிகுறிகளுக்கு காரணமே தவிர சர்க்கரை நோய் என்பது பரம்பரையான நோய் அல்ல. எந்த நோய்களும் பரம்பரையான நோய்கள் அல்ல. ஒண்ணு. ரெண்டாவது,